ராமநாதபுரம் மாவட்டம் ஓம் சக்தி நகரில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சாலைகளில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பாதை எது பள்ளம் எது என தெரியாமல் பொதுமக்கள் வெளியே வர அச்சப்பட்டு வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். மேலும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் கொசு உருவாகி நோய் தொற்று உருவாகும் சூழல் உள்ளதாக பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்து சீரானதால் 4 நாட்களுக்கு பின்பு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிப்பதாக வனத்துறை அறிவித்துள்ளது. அனுமதியை அடுத்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குளித்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். ஊரப்பாக்கம் அருகே கிராமத்திற்குள் வந்த முதலையால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அடுத்த காரணை புதுச்சேரி அடுத்த அருங்கால் கிராம வயல்வெளி பகுதியில் 7 அடி நீளமுள்ள முதலை வந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வண்டலூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து விரைந்து வந்து முதலையை பிடித்த வனத்துறையினர் முதலையை கயிற்றால் கட்டி வைத்து கிண்டியில் உள்ள வன உயிர் பாதுகாப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். பொள்ளாச்சி அடுத்துள்ள வால்பாறை பகுதியில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானைகள் கூட்டம் குடியிருப்புக்குள் புகுந்து வீட்டிலிருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்குகள் அடிக்கடி வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிக்கு உலா வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள கவர்கள் பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வீட்டை உடைத்து வீட்டிற்குள் இருந்த பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. மேலும் யானை கூட்டம் அதே இடத்தில் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற அச்சத்தில் உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை எச்சரிக்கை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் கடல் சீற்றத்தின் காரணமாக தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள 10 மீனவ கிராமங்களைச் சார்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 1000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விசை படகுகள் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஓமலூரில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான கலை திருவிழாவில் விவசாயத்தையும் இயற்கை சூழலை மேம்படுத்த மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு நடனமாடி அசத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் நடைபெற்றது. இதில் 3915 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கூடையுடன் வந்த மாணவிகள் விவசாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி அசத்தல் நடனமாடினர். தாரமங்கலத்தில் கேரள லாட்டரி நம்பரை வெள்ளத்தாளில் எழுதி விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகர் மற்றும் வட்டார பகுதிகளில் லாட்டரி சீட்டு விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க காவல் ஆய்வாளர் சுப்பிரமணியம் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தாரமங்கலம் நகர பகுதியில் வாலிபர் ஒருவர் கேரளா லாட்டரி சீட்டுகளை கடைகளுக்கு விற்பனை செய்தபோது போலீசார் பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் தாரமங்கலம் அருகே உள்ள லட்சுமியாயூர் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பதும் கேரளா லாட்டரி சீட்டுகளை வெள்ளத்தாளில் எழுதி விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்து லாட்டரி சீட்டுகள், பணம், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பெருமாளை சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலையம் அருகே சிக்னல் கோளாறு காரணமாக சரக்கு ரயில் பாதியிலேயே நின்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலையம் அருகே காலை 10 மணி அளவில் செங்கல்பட்டில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி வந்த சரக்கு ரயில் காஞ்சிபுரம் கிழக்கு ரயில்வே நிலையம் அருகே திடீரென சிக்னல் கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது. உடனடியாக சம்பவம் அறிந்து ரயில்வே ஊழியர்கள் கோளாறை சரி செய்ததால் சரக்கு ரயில் மீண்டும் அரக்கோணம் நோக்கி சென்றது. ஓசூர் அருகே நீர் நிலையில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் ஆனந்த குழியில் போட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனி கோட்டை அருகே சுமார் 50க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ள நிலையில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக திப்பசந்திரம் அணைக்கட்டு பகுதியில் உள்ள நீர் நிலையில் ஆனந்த குழியில் போட்டு செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. யானைகளால் விவசாயிகள் ஒரு பக்கம் அச்சமடைந்துள்ளனர். யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர்.
தேசிய அளவில் 17 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக அணிக்கு ஈரோடு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய பிரதேசம் நரசிங்கப்பூரில் கடந்த 16 முதல் 20ஆம் தேதி வரை தேசிய அளவில் 17 வயதிற்குட்பட்ட சிறுமியர்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பங்கேற்ற தமிழக அணியினர் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரோடு திரும்பிய வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வீராங்கனைகளுக்கு பொன்னாடை அணிவித்தும் மலர்கொத்து வழங்கியும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அணியின் மேலாளர் செந்திலாதிபன், தற்போது 2ஆம் இடத்தை பெற்றிருந்தாலும் வரும் காலங்களில் தமிழக அணி நிச்சயமாக முதலிடம் பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கரூரில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய சிறப்பு முகாம் நடைபெறுவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கரூரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்ய சிறப்பு விழிப்புணர்வு முகாமை கோட்டாட்சியர் துண்டு பிரசுரம் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியானது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி கரூர் தாலுகா அலுவலகத்தில் முடிவடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர். அனைத்து வகுப்புகளுக்கும் ஆசிரியர்களை நியமிக்க கோரி பெற்றோர்களுடன் பள்ளி மாணவ மாணவிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அருகே உள்ள பெருமாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களாக ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் இப்பள்ளியில் உள்ள நிலையில் மற்ற ஆசிரியர்கள் இல்லாததால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் பள்ளி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுடைய எதிர்கால லட்சியம் ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர். ஆனால் இவங்க ஒரே ஆசிரியரை தொடர்ந்து அனுப்பி 2 வருஷமாக கச்சம் இல்லாமல் பிள்ளைங்களோட கல்வித்தரம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. கட்டடம் கேட்டால் கட்டடமும் இல்லைங்கிறாங்க. அதை கண்டித்து இன்னைக்கு பிள்ளைங்களை உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து சும்மா இருக்கிறதுக்கு வெளியவே சும்மா உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் கோட்டை மைதானம் பகுதியில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் துணைத் தலைவர் சிவானந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான ஜெயமாலை மேரி, மாவட்ட செயலாளர் வைத்தியலிங்கம் மற்றும் மாவட்ட தலைவர் செல்லதுரை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பண்ருட்டியில் சிக்னல்களில் அமைத்துள்ள விளம்பர பதாகைகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் அதனை அகற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்ட பண்ருட்டி 4 முனை சந்திப்பு சிக்னல்களில் தலைக்கு மேல் தொங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகையால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதனை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். போச்சம்பள்ளி நீதிமன்றத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூரில் வழக்கறிஞர் கண்ணன் நீதிமன்றம் முன்பு கொடூரமாக வெட்டி தாக்கப்பட்டதை கண்டித்து போச்சம்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் போச்சம்பள்ளி நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போச்சம்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜெயபாலன் பேசுகையில், தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துவதாக பேட்டியளித்துள்ளார். கேளம்பாக்கம் அருகே தனியாருக்கு சொந்தமான அட்டை தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த செங்கன்மால் பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான அட்டைகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதில் நிறுவனத்தில் இருந்த சுமார் 6 கோடி மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் அட்டைகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாயின. தொடர்ந்து இத்தகவல் அறிந்து வந்த 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் நீண்ட நேரமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இது குறித்து கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாய்க்கால் பாலம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறை சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு பயிற்சி பட்டறை முகாம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் வாய்க்கால் பாலம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறை சார்பில்
போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு பயிற்சி பட்டறை முகாம் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் VR சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வி தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்லூரி நிர்வாக இயக்குநர்கள் ஆகியோர்கள் பங்கேற்ற நிலையில் நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியதுடன் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை துணைத் தலைவர் மூர்த்தி, தகவல்கள் அடிப்படையில் மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளிலும் போதைப்பொருள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். அறந்தாங்கி நகராட்சி அலுவலகம் எதிரே அறந்தாங்கி நகராட்சி தற்காலிக துப்புரவு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி அலுவலகம் எதிரே இந்திய தொழிற்சங்கம் சார்பாக அறந்தாங்கி நகராட்சி தற்காலிக துப்புரவு ஊழியர்களுக்கு அக்டோபர் மாத சம்பளம் வழங்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு இந்திய தொழிற்சங்க மாவட்ட தலைவர் முகமது ஜின்னா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டம் நடத்திய போது மாநகராட்சி ஊழியரை தாக்கிய வழக்கில் தொழிற்சங்க நிர்வாகி உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாமக்கல் மாநகராட்சியில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் அதில் மாநகராட்சி அலுவலர் செல்வகுமாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் மகேஸ்வரி நாமக்கல் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்த நிலையில் 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தஞ்சாவூரில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சென்னையில் போராட்டம் நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியை ரமணி குத்தி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் மாயவன், ஆசிரியை கொலை செய்தவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது ஜாக்டோ ஜியோவின் பிரதான கோரிக்கையாக உள்ளதாகவும், கொலை செய்யப்பட்ட ஆசிரியையின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பேசினார். மேலும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆசிரியர்களை பாதுகாக்க உடனடியாக ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார். இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆசிரியருடைய படுகொலை என்பது தமிழகத்திலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. பணியிடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடு குறைபாடுகளை இது சுட்டிக்காட்டுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு பணியிடங்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். இதற்கு முன்பாக திருச்சியிலும் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. ஒரு செவிலியர் பட்டப்பகல் 5 மணிக்கு மாலை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அத்தகைய தாக்குதல்கள் நடைபெறாத வண்ணம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். கிண்டியில் ஒரு சில நாட்கள் முன்பாக ஒரு மருத்துவர் அரசு மருத்துவமனையிலே கத்தியால் குத்தப்பட்டிருக்கார். இப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கின்றது. எனவே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல பணி சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தர வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீட்டினையும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.